பீதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறை மக்கள் அனைவரிடமும் செலுத்தும் அன்பு பற்றியும் நாங்கள் கேள்வியுற்றோம். Because we have heard of your faith in Christ Jesus and of the love you have for all God's people. கொலோசியர் அதிகாரம் 1 வசனம் 4. கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட இறை சமூகமாக உண்மையில் நாம் வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நம் வாழ்வில் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம் என்று ஆராய்ந்து பாருங்கள். நமக்கு தீமை செய்தவர்களை கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்பு கொடுத்து அவர்கள் நலனுக்காக நாம் ஜெபிக்கும் போது உண்மையில் நாம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட இறை மக்களாக வாழ்கின்றோம் என்பது உண்மை. நம்மை காப்பதற்காக நம் கடவுள் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் என்ற விசுவாசம் நம்மிடம் நிலைத்திருந்தால் எந்த தீமைக்கும் தீயவர்களுக்கும் நாம் அஞ்ச மாட்டோம். நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கின்றார் என்ற உறுதியான விசுவாசத்தில் உண்மையான, நீதியான, நன்மையான பாதையில் மட்டும்தான் நம் வாழ்வை நாம் பயணிப்போம். நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மக்களாக வாழ்வதை பார்த்து தீயவர்களின் மனமாற்றத்திற்கு நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்து மீது உள்ள நம்முடைய நம்பிக்கை தான் அதை ஏற்படுத்தும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். அன்பும் மரமும் செய்வோம், அன்னை உம்மை பின் செல்வோம், உம்மை துணையாய் கொள்வோம், என்றுமே பாவத்தை வெல்வோம். அழகின் முழுமையின் தாயே, அழகையின் தலைமேடி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே.